குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா போல் ஏறுறது அண்டு கிராஸ் ஆர்ம் ஃபிட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டில் வந்து அந்த கயரை வந்து நாட் போட்டு கட்டிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பேனர் செட்டை வந்து பைண்டிங் கம்பி எடுத்து சுற்றி வச்சிடலாம். அடுத்து வந்து இடுப்பு கயிறு எடுத்து டபுள் சுற்று போட்டுறோம். சிங்கிள் சுற்று போட்டோன்னா ரொம்ப நேரம் மேலே நின்று ஒர்க் பண்ணுறதுக்கு பெயின் ஆகும். ஸோ அதனால் நம்ம டபுள் சுற்று போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டபுள் சுற்று போட்டு தோல் எடுத்து போட்டு நம்மளோட கிராஸ் ஆர்ம் கட்டின ஒரு முனை எடுத்து அந்த கயரோடு சேர்த்து கட்டிக்கலாம். ஸ்பேனர் செட் எடுத்து மடக்கி மட்டும் விட்டால் போதும். ஸ்பேனர் செட்டை ரொம்ப கட்டணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் மடக்கி விட்டால் போதும். ஃபுட் ரெஸ்ட் எடுத்து லெஃப்ட் சைடில் தோலில் நம்ம போட்டுக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் போட்டுக்கிறது தான் நல்லது. ஏன்னா மேலே போயிட்டு எடுத்து கட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏறுறது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் அப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு ஏறுமா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் கையில் எடுத்து ரைட் சைடில் கரெக்டாக அந்த செட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் பாருங்கள். லாக் பண்ணி பிடிச்சிட்டு கரெக்டாக ஒரு 5 அடி உங்களோட ஹைட்டை பொறுத்து அந்த போலில் வந்து நம்ம கீழே தள்ளி கட்டிக்கலாம் கிராஸ் இது ஃபுட் ரெஸ்ட்டை. நான் பார்த்திங்கன்னா அந்த கம்பி அதில் ஒரு ஹூக் இருக்கும், அந்த ஸ்டீல் ஹூக்கு அதுக்கிட்ட மாட்டியிருக்கேன். கரெக்டாக இருக்கும் என்னோடய ஹைட்டுக்கு. 3 சுற்று சுற்றினாலே போதும். இந்த பக்கம் 3 சுற்று, அதிலோட கிராஸாக 3 சுற்று சுற்றினாலே போதும். ஏறிட்டு பார்த்திங்கன்னா அடுத்து நம்மளோட இடுப்பு கயிறு எடுத்து போலோடு சேர்த்து இறுக்கி கட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம கீழே விட மாட்டோம். அதுதான் நம்மளோட சேஃப்டி கயிறு. ஸோ நல்லா முடிச்சு போட்டுருங்க. ஃபுட் ரெஸ்ட்டை விட நம்மளோட இடுப்பு கயிறு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி போலோடு சேர்த்து கட்டிடுங்க. ஃபஸ்ட் டைம் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு 2 முடிச்சு இல்லை 3 முடிச்சு கூட போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ நான்லாம் இப்போ 2 முடிச்சு தான் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் பழக்கம் ஆகிட்டு ஓகே, அதனால் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் டைம்களில் 3 முடிச்சுலாம் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கிராஸ் ஆர்ம் மேலே தூக்கி கிராஸ் ஆர்ம் இது கொஞ்சம் வெயிட்டுக்கு கூட 15 கிலோ இருக்கும் கிட்டத்தட்ட. நார்மலாக கொடுத்து இதை விட கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்கும். இது 3 பேஸ் கிராஸ் ஆர்ம் தான், அதுவும் 3 பேஸ் தான். இதில் வந்து சேனல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு பட்ட அளவுக்கு வெயிட்டு குறையினாலும் ஒரு 5 கிலோ கம்மியாகும். அவுத்து விட்டுட்டு நம்ம இந்த போல்ட்டெல்லாம் கழட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டணும். மேலே போயிட்டு போல்ட் நட்டெல்லாம் கீழே போட்டோம் அப்படின்னா நம்ம தான் திரும்பி வந்து எடுத்துகிட்டு போய் தான் மேலே மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக கழட்டி பத்திரமா கையில் வச்சுக்கோங்க. இல்லைனா நம்ம மேலே போலுக்கு மேலே வந்து வைக்கலாம். அந்த மேலே வச்சிட்டிங்கன்னா விழாது. அதில் போல்ட்டு நட்டை மேலே தூக்கி வச்சுருங்க. நட்டை கூட கையில் வச்சுட்டு மேலே வச்சுட்டு போல்ட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு அந்த இதை கரெக்டாக செட் பண்ணிட்டு கரெக்டாக லாக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நட்டு போல்ட்டு மேலே வச்சுட்டு லாம்பையும் அந்த சேனல்லையும் சேர்த்து அழுத்தி பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா கீழே விழாது. இந்த ஒரு கைட்டு பிடிச்சாலே போதும், நீங்கள் அது கீழே விழலாம் செய்யாது. ஜஸ்ட் இப்போ பாருங்கள், நான் இப்போ பிடிச்சிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி லைட்டாக ஒரு கைட்டு பிடிச்சாலே போதும். இந்த மாதிரி லாக் பண்ணி ஒரு கைட்டு பிடிச்சாலே போதும், அது போய் நின்றுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக ஹேண்ட் டைட் பண்ணிட்டு அனதர் சைட்லேயும் ஹேண்ட் டைட் பண்ணுறேன். 2 பக்கம் ஹேண்ட் டைட்டில் அது க்ரிப்பாக நின்னதுக்கப்புறம் தான் ஸ்பேனரை ஓப்பன் பண்ணி ரிங்ஸ் எடுத்து பேக்கில் பிடிச்சிட்டே டைட் வைக்கிறேன் பாருங்கள். ஓரளவு டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணால் போதும். ரொம்ப டைட் ஆகிட்டாலும் அட்ஜஸ்ட் ஆகாது. அது மாதிரி ரொம்ப லூஸாக இருந்தாலுமே அட்ஜஸ்ட் ஆகாது, அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் அன்பேலன்ஸ் ஆகும். ஸோ அதனால் ஓரளவு மீடியம் டைட் வச்சதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நேராக இருக்கான்னு பார்த்துட்டு 2 பக்கம் டைட் பண்ணிடலாம். முக்கியமாக நம்ம வந்து ஸ்பேனரை இப்போ முடித்த உடனே கீழே ஸ்பேனரை தூக்கி போட வேணாம். இடுப்புலேயே முடிஞ்ச அளவுக்கு கையிலே கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கீழே போடுறது சரியான முறை இல்லை. ஸோ அது ஸ்பேனர் செட் ஒர்க் முடித்த உடனே நம்ம அதே எப்படி இடுப்பில் எந்த இடத்துல அவுத்தமோ அதே இடத்துல மாட்டி வச்சுருங்க. முடித்தோடனே பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கமும் கிராஸாக பிடிச்சி லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ செக் பண்ணல, ஓகே நான் ப்ராப்பராக டைட் பண்ணிட்டேன். இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக இறங்கணும். இறங்கும்போது கொஞ்சம் எனர்ஜிஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இறங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.